நெக்ஸ்ட் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நம்ம தற்போது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து நம்முடைய கடக ராசிக்குள்ளே பயணிக்கிறார். ஸோ இந்த குரு பயிற்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போது, குரு பகவான் என்னென்ன மிக முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு செயல்படுத்தி கொடுக்க போகிறாருங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, இந்த குரு பகவான்கிறவர் யார் அப்படிங்கும்போது, நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகங்களில் 2 கிரகங்கள் நிழல் கிரகங்கள், ராகு பகவான் மற்றும் கேது பகவான். மீதி 7 கிரகங்கள்னு சொல்லும்போது இந்த 7 கிரகங்கள் தான் கிரகங்களாகவே நம்ம கருதப்படுறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 7 கிரகங்களில் மிக சுபர் என்று சொல்லக்கூடிய தூய்மையான ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா அது நம்மளுடைய குரு பகவானே. அப்போ இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா நம்முடைய காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடத்ததிபதி மற்றும் 12ஆம் இடத்ததிபதியாக வருகிறார் என்று பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த குரு பகவான் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, இப்போ வருட கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற நம்முடைய சனி பகவான் மற்றும் ராகு கேது பகவான் இவங்களோட ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கிடக்கிறாங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பதட்டமும் ஒரு பயமும் மனசுக்குள்ளே வந்துடும். எங்கள் சனி பயிற்சி ஆகுதுங்க, எங்கள் ராகு இது பயிற்சி ஆகுதுங்க, எதுவும் பிரச்சனை வருமா அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் இருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய குரு பயிற்சி மட்டும் எப்போ வரும்னு நம்மளுடைய எல்லா ராசி அன்பர்களுமே எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். குரு பார்வை கிடச்சிட்டா போதுங்க அப்படிங்கிற தன்மையில் தான் எல்லாருமே யோசிப்போம். ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கணுன்னாலே அதுக்கு குரு பார்வை வேணும். ஒரு வீட்டில் திருமணம் நடக்கணும்னாலும் சரி, ஒரு வீட்டில் வீடு கட்டணும், ஒரு ராசிக்கார் சொந்தமாக வீடு கட்டணுன்னாலுமே குரு பார்வை இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய சூழ்நிலை உறுதியாக உண்டு. அதுவும் பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் அப்படின்னாலே குரு பார்வை கிடச்சா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடச்சிருங்க, கவலையே பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி பொதுவாகவே நம்முடைய ஜோதிட சார்ந்த விஷயங்களில் எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த குரு பகவான் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கறனால நம்ம குரு பயிற்சியை எல்லாருமே எதிர்பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது உண்மை. ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறார், என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் கொடுக்க போகிறாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடத்துக்கு போகிறார். எப்போவுமே பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு ஸ்தான பலத்தை விட பார்வை பலமே அதிகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ குரு பார்வை அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா குரு பார்வை 3 பார்வைகள் உண்டு. ஒன்று 5ஆம் பார்வை, இன்னொன்று 7ஆம் பார்வை, அதுக்கடுத்து 9ஆம் பார்வை. இதில் பார்த்திங்கன்னா எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை உண்டு. குரு பகவானில் மிக அற்புதமான பார்வைன்னு பார்த்திங்கன்னா 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வை. ஸோ இந்த பார்வைகள் உங்களுடைய ராசி நடிப்பில் எந்தெந்த இடங்களில் குரு பகவான் பார்க்காருங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அந்த இடங்கள், அந்த ஸ்தான பலன்கள் அப்படிங்கிற அந்த பார்வை பலன் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடத்ததிபதியான கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? 10ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு உங்கள் லைஃப்பில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார், என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது கன்னி ராசி கவலைப்படாத ராசின்னு சொல்லி நிறையா நபர்கள் சொல்லுவாங்க. உனக்கு என்னப்பா நீ கன்னி ராசி அப்படிம்பாங்க. ஆனால் நீங்கள் சொல்லுவீங்க ஒரு மனசுக்குள்ளே, ஒரு நாள் என் கூட இருந்துப்பார், இல்லை என் வாழ்க்கையில் வாழ்ந்துப்பார், நீ ஏண்டா வாழ்கிறோம் எதுக்குடா வாழ்கிறோங்கிற மாதிரி நீ யோசித்து ஓடியே போயிடுவ அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் தான் கன்னிராசிக்காரங்க. ஆனால் கன்னிராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும், நீங்கள் எவ்வளோ போராடினாலும், எவ்வளோ தூரம் காயப்பட்டாலும் சரி, எவ்வளோ தூரம் ஏமாற்றப்பட்டாலும் சரி, ஆனால் துவண்டு போவது கிடையவே கிடையாது. எழுந்து வா, மீண்டும் எழுந்து வாங்கிற மாதிரி ஒரு தன்னம்பிக்கையுடன் ஒரு செயல்படக்கூடிய ஒரு அதிகாரத்தன்மை, ஒரு என்ன சொல்கிறேன்னா தன்னம்பிக்கைங்கிறது உங்களுக்கு அதிகமாக உண்டு. அதே போல் ஒரு விஷயத்தில் ஒரு புதுமை உருவாகுது, ஒரு இடத்துல புதுமையான கண்டுபிடிப்பு இருக்குது, புதுமையான செயல்பாடு இருக்குன்னா அதில் நீங்கள் ஒரு பங்களிப்பு இல்லாமல் அது நடக்கவே நடக்காதுங்கிறது உண்மை. ஸோ அப்படிப்பட்ட நிலையில் காசுக்காகவோ பொருளுக்காகவோ, அதாவது மற்ற தேவையில்லாத ஒரு செயல்பாடுகளுக்காகவோ எப்பொழுதும் விலை போகாத, எப்பொழுதுமே தன்னை விட்டு கொடுக்காத நபர் தான் நீங்கள். அந்த அன்புக்கு மட்டும் கட்டுப்பட்டனால தான் ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கையை கன்னிராசிக்காரங்க பல பேர் வாழ வேண்டிய சூழ்நிலை. நான் அன்புக்கு போய் மாட்டினேங்க, இந்த பாசத்துக்கு போய் மாட்டினேங்க,
ரியாலிட்டியான அன்பு இருக்குன்னு நினச்சி ஏமாந்தங்க அப்படிங்கக்கூடிய நிலைமையில் தான் நிறைய கன்னிராசிக்காரங்களுக்கு ஏமாற்றம் வந்துச்சு. ஸோ இந்த நிலையில் தன்னுடைய வாழ்க்கையில் 60-70% கொண்டு போய் அதில் ஒரு 30% சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்ட கன்னிராசி அன்பர்களுக்கு குரு பகவானுடைய அற்புதமான பார்வை மூலமாக 5ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய முயற்சி ஸ்தானம் வெற்றி பெறப்போகுது. இனிமேல் நீங்கள் நினைக்கிற விஷயத்தை நினச்ச மாதிரி முடிப்பீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை உண்மையிலே இன்னும் கொஞ்சம் மேலோங்கும். நீ எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி பெறுங்கிறது உண்மை. தைரிய வீரியம் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ கன்னிராசி என்பவர்களுக்கு யாருக்கெல்லாம் திருமணம் முடிக்கும்னு நினைக்கிங்களோ இது அற்புதமான காலகட்டம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னா குரு பார்வை வேணும்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு குரு பார்வை ராசியில் விழுதானா இல்லை. ஆனால் இங்கே ஒரு அற்புதமான செயல்பாடு நடக்குது. என்னென்னா குரு பகவான் பார்த்திங்கன்னா சனி பகவானை பார்க்கார். ஆட்டோமேட்டிக்காக சனி பகவான் தன்னுடைய உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில் கண்டக சனியாக இருக்க சனி பகவான் டைரெக்டாக உங்களை பார்த்துக்கிருப்பார். அப்போ குரு பார்க்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக திருமண தடை விலக போகுது. கன்னிராசி என்பவர்களுடைய வீட்டில் உறுதியாக சுப நிகழ்ச்சி என்பது நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் கணவன் மனைவியால் நிறைய பிரச்சனை. அதாவது பொதுவாகவே கன்னிராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா காதல்லையும் திருமண வாழ்க்கையிலையும் ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். இந்த ரெண்டுலேயுமே அவசரப்பட்ட கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் பல போராட்டத்தை சந்திச்சிருப்பீங்க, பல ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க. இப்போல்லாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வருட காலமாக 1 வருஷம் 1.5 வருஷமாக என்னுடைய கணவர் என்னை ரொம்ப புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்காரு, என்னோடய மனைவி என்னை புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்காங்கன்னு ஒரு 60-70% கன்னிராசி என்பவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. மனசுக்குள்ளே அவ்வளோ வலி இருக்குது. ஆனால் விட்டு கொடுக்க உங்களுக்கு பாதை இல்லை. ஏன்னா உங்களுக்கு அவங்களை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் எப்பொழுதுமே இருக்கும். அவ்வளோ தூரம் நீங்கள் லவ் பண்ணுவீங்க, ஒரு கேர் பண்ணுவீங்க. ஆனால் உங்களுடைய பார்ட்னரோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க. ஸோ இந்த நிலை மாறப்போகுது. கன்னிராசி என்பவர்களுடைய பார்ட்னர் புரிந்து கொண்டு வாழக்கூடிய தன்மை, அதுவும் கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் காதல் திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்பு, பிடிச்ச வரனை இஷ்டப்பட்டு ரொம்ப நேசித்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் நம்முடைய கன்னிராசி என்பவர்களுக்கு குரு பகவான் அற்புதமாக கொடுக்க போகிறார். எல்லா ஏமாற்றத்தையும் துரைத்தடித்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, ஏற்றத்தையும் மகிழ்ச்சியும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கன்னி ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் மூலமாக கிடைக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை.